இன்னைக்கு லோகேஷ் கனகராஜுங்கிறவர் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறார்ல, யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க. அவருடைய திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறாங்க. LCU கேள்விப்பட்டீங்களா? LCUனா என்னடா? லோகேஷ் சினிமா யூனிவர்ஸ். அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த கைதி படத்தில் வந்தவங்க விக்ரம் படத்தில் வருவாங்க, கைதி படத்தில் வந்த போலீஸு லியோ படத்தில் வருவாங்க. இப்படி ஏற்கனவே ஒரு டைரக்டரோட படத்தில் வர்றவங்க அடுத்த படத்துலேயும் அதோடைய தொடர்ச்சி வந்து அதுக்கு பேர் LCU அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் மண்ணின் சினிமாவையே மாற்றி அமைத்த நம்முடைய தெக்கத்தி மண்ணை சேர்ந்த பாரதி ராஜா அவர்கள் என்னைக்கும் அந்த LCUங்கிற ஒன்றை கொண்டு வந்துட்டார். நீங்கள் யாருமே அதை கவனிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். பாரதி ராஜா அவர்களுடைய முதல் படம் என்னது? 16 வயது நிலை. அந்த படத்திலே அவர் ஒரு வித்தியாசத்தை செஞ்சுருப்பார். அது வரைக்கும் கமலஹாசன்னா பெரிய அழகுன்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த படத்தில் அவரை சப்பானியாக்கி கோவணம் கட்ட வச்சு அவர் வாயில் வெத்தலையை போட வச்சு மூக்கத்தியெல்லாம் மாட்டி கன்றாவி ஆக்கி விட்டுருப்பார். மயிலுன்னா நம்ம ஸ்ரீதேவி, பரட்டை ரஜினி சார். இப்போ வரைக்கும் ரஜினி சாருக்குன்னு சில பஞ்ச் டைலாக் இருக்குது. அதை மொத தொடங்கி வச்ச படம் அதுதான். இது எப்படி இருக்குது அப்படிம்பார். அந்த படத்தில் வில்லனாக இருந்து பஞ்ச் டைலாக் பேசுவார். அந்த படத்தில் கடைசி காட்சி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பரட்டை சப்பானி பரட்டையை கொன்றுவார், ஜெயிலுக்கு போயிடுவார். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் மயில் நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த படத்தை எப்படி முடிப்பார் பாரதி ராஜா சார்? என்னைக்காவது ஒரு நாள் சப்பானி வருவான், தன்னோடு வாழ்வான் என்கின்ற நம்பிக்கையோடு மயில் காத்திருக்கிறாள். அதோடு அந்த படம் முடிஞ்சிடும், ரயில்வே ஸ்டேஷனோடு முடிஞ்சிடும். இப்போ அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா சேரலையா நம்மளுக்கு தெரியுமா? சேர்ந்துருவாங்கன்னு நம்ம நம்பிட்டோம். 2வது படம் பாரதி ராஜா படம் கிழக்கே போகும் ரயில். சுதாகர் ராதிகா மேடம் நடித்த படம். இந்த படத்தில் இடையில கூட ஒரு காட்சி வரும். நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில. ஒரு திருமண வீட்டில் மொய் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இன்னும் உசிலம்பட்டி தேனி பக்கம் போனீங்கன்னா நம்ம ஊரில் மொய் எழுதுனா சத்தம் இல்லாமல் உட்காந்து எழுதுவாங்க. அவங்க ஊரில் மைக் செட்டு வச்சு பழனிசாமி 500 ரூபா, முத்துக்குமார் 200 ரூபா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. சில்வர் அண்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி வரும். மொய் அதில் வரிசையாக யார் யார் எவ்வளவு மொய்ன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பெட்டிக்கடை மயிலு புருஷன் சப்பானி 2 ரூபாய் அப்படிம்பாங்க. வந்துடுச்சா? ஃபஸ்ட்டு படத்தில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, ஜெயிலுக்கு போனவர் வந்தாரா இல்லையான்னு தெரியலை. ஆனால் 2வது படத்தில் அதை எவ்வளவு சூட்சுமமாக LCU மாதிரி வச்சிருக்கிறாரு. பெட்டிக்கடை மயிலு புருஷே சப்பானி 2 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? அவர் வந்துட்டார், 2 பேர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு பெட்டிக்கடையும் நடத்துகிறாங்க, ஒரு மொய்யில் செய்கிற அளவுக்கு அவங்க நல்ல நிலைமையிலையும் இருக்கிறாங்க என்பதை தன் அடுத்த படத்திலேயே அவர் காமிச்சார். இதுதான் LCU. அதை இன்னைக்கு இவர் செஞ்சார்னா தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறோம். ஆனால் அன்னைக்கே நம்முடைய பாரதி ராஜா தமிழ் சினிமாவை அப்படியே தெருவுக்கு கூட்டு வந்து நம்முடைய மண்ணின் மைந்தர்களை அடையாளம் செய்தார். அதனால தான் எத்தனை ஆயிரம் இயக்குனர் வந்தாலும் இயக்குனர் இமயம் என்றால் அது நம்ம பாரதி ராஜா தான் அப்படிங்கிறத அவர் நிலை நிறுத்தி விட்டார். நிறைய எழுத்துக்களில் கூட இந்த மாற்றி யோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லும். இப்போ பெண்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால சொல்கிறேன். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இதை யார் சொன்னார்? கவிமணி சொன்னார். இது எல்லா மகளிர் தினத்துலேயும் எல்லாரும் போட்டு அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்போம், மேடையில் பேசுவோம். மங்கையராக பிறப்பதென்றாலும் சொல்லுவோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தி அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தா. மங்கையராக, இது பெண்கள் எல்லாருமே ரசிப்பீங்க, கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. ரசிப்பீங்கிறத விட மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி. அதுக்கு கீழே ஒருவேளை கவிமணி பெண்ணாக பிறந்திருந்தால் இப்படி எழுதியிருக்க மாட்டார். உண்மையே இல்லையாங்க? உண்மைனா நீங்கள் நல்லாவே கைதட்டலாம். ஒரு ஆணாக இருந்து கொண்டு பெண்ணாக பிறப்பது ரொம்ப சிறப்பு, பெண்கள் தான் சிறந்தவர்கள் சொல்லலாம். பெண்ணாக பிறந்து பாரு, அப்போ தான் தெரியும் அப்படிங்கிறத எவ்வளவு மாற்றி யோசித்து அது அவ்வளோ பெரிய மனிதர் சொன்னால் கூட என்னுடைய பார்வையில் நான் இப்படித்தான் சிந்திக்கிறேன் என்று ஒருவரால் பதிவு செய்ய முடிகிறது என்றால் இதுதான் மாற்றி யோசிக்கிற ஒரு அழகான சிந்தனை.